ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இட்லி சுட்டு தக்காளி சட்னி வச்சு கொண்டு வந்தேன். அப்புறம் பாப்பா சுகாசு ஆராதனாலாம் சாப்பிட்டாங்கனால எங்கள் அத்தைக்கு சாப்பாடு பத்தலை. அதனால் வந்துட்டு 3 தோசை. அந்த அம்மா வந்து அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. மீன் குழம்பு, தக்காளி சட்னி, தோசை நம்ம வீட்டில் சுடுற மாதிரியே நல்லா பூ மாதிரி சுட்டாங்க. இப்போ கட்ட சொல்லிட்டு மூணு எங்கள் அத்தைக்கு 5 இட்லி தான் மிச்சமாச்சு. அது குட்டி இட்லி. அதான் 3 தோசை கட்டிட்டு மீன் குழம்பு அப்புறம் தக்காளி சட்னியெல்லாம் கட்டிட்டு டீ வாங்கிட்டு போகணும். காஃபி நைட்டு எதாவது தூக்கம் வரலைன்னா பாப்பா நைட்டு தூக்கம் வரலைன்னா காஃபி சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தை நைட்டு எழுந்திரிக்கும் பால் குடிக்கிறதுக்காக அழுகும்ல, அதுக்காக சரி டீ வாங்கிட்டு போய் இந்த காஃபி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம்னா ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கணுங்க. வாங்கி இது பண்ணணும். முன்ன பின்ன இந்த பிரசவம் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு என்னென்ன வேலைன்னு அது ஒரு தனி சந்தோஷம்தான். வேலை செய்கிறதுக்குலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இது ஒரு தனி ஃபீலிங், அவ்வளோதான். காட்டுறேன் பாருங்கள் அந்த பாட்டியை. 3 தோசை கட்டிட்டாங்க. சுட்டாச்சுங்களாம்மா? இந்த அம்மா தான். எங்கம்மா பேக்கரி லாக் பண்ணியிருக்காங்க, அதனால சரி போகிற வழியில் வாங்கிக்கலாம். என்னம்மா ஆப்போசிட்டில் கருப்பாக இருக்குது. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி வெகு தூரம் நடந்து போகிறக்கே வண்டியில் போகிற வழி தாங்க, வாங்கிட்டு போயிடு ஆஸ்பத்திரி. நீங்கள் மீடியாவில் வருவீங்க, நம்ம சேனல் வச்சுருக்கோம், யூடியூப் சேனலு. சொன்னாங்க அம்மா பற்றி சொன்னாங்க. இவருங்க தோசை இப்படி அழகாக சுட்டுட்டாங்க. மீன் குழம்பு வாங்கிட்டு போகிறோம் அம்மா கடையில். ஏமா பெருமானூர்ல தான் கடை இருக்குது. எல்லோரும் வாங்க, இந்த கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அம்மாவுக்கு சிம்பிளாக விலை கம்மியில் மீன் குழம்பு சாம்பார்லாம் கிடைக்குது. எங்கெங்க கிடைக்குது? பெரிய ஹோட்டல்லையே ஒரு செட்டு ஒரு தோசை 25 ரூபா 30 ரூபா போடுறாங்க. சாம்பார் சட்னி தான் வைக்கிறாங்க. அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க.